பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேத பகுதி கொலோசையர் 1:20. அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென். பிரியமானவர்களே, மேற்காணும் வசனத்தில் சமாதானத்தை கொடுத்தார் என்று அல்ல, சமாதானத்தை உண்டாக்கினார் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை கவனியுங்கள். சமாதானத்தை உண்டாக்குவதற்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கும் இடையே மிகப்பெரியதொரு வித்தியாசம் இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு விலை உயர்ந்த மின்னணு கடிகாரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். அது $200 விலை மதிப்புள்ளதாக இருக்கக்கூடும். ஆனால் அக்கடிகாரத்தை நீங்கள் உண்டாக்கி அவருக்கு கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். மின்னணு பொறியியலை கற்று தேரும்படி அக்கல்விக்காக நீங்கள் உங்கள் ஆஸ்தியையே செலவழித்திருப்பீர்கள். அப்படிப்பில் உங்களுடைய பெரும்பாலான சமயமும் கூட செலவழிக்கப்பட்டிருக்கும். அல்லாமலும் அக்கடிகாரத்தை செய்தவர் நீங்களே ஆதலால் அதில் ஏதாவது பழுது ஏற்படுமாயின் உங்களால் அதை பழுது பார்க்கவும் முடியும். இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்பது கர்த்தராகிய இயேசுவே சமாதான காரணர், சமாதான பிரபு என்று பொருள்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவ்வளவு தனித்தன்மை வாய்ந்ததாய் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பதினால் தேவ சமாதானத்தை எப்பொழுதும் அனுபவிக்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. 1 தெசலோனிக்கேயர் 3:19 வாசிக்கலாம். பூரண சமாதானத்தின் ரகசியத்தை லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்னும் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யம், பேர், புகழ் போன்றவையும் மற்றும் நண்பர்களும் தங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க கூடும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். முடிவிலே அவர்கள் சமாதானத்தின் ரகசியத்தை கண்டடையாமல் சலிப்பும் ஏமாற்றமும் அடைகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் முழுமையாக கழுவப்பட்டிருப்போமாயின் எப்போதுமே பரிபூர்ணமான குலைக்கப்பட முடியாத மன சமாதானம் உடையவர்களாய் இருப்போம். நம்மை சுற்றிலும் புறம்பே என்ன சம்பவித்து இருக்கிறது என்பது ஓர் பொருட்டல்ல, நம் மனதிற்குள்ளே என்ன சம்பவித்து இருக்கிறது என்பதே காரியம். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.